எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல இருக்குன்னு நான் ஒரு எபிசோடில் சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தார் எனக்கு. அவர் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அசிசமாக திட்டினார். நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்னைக்கு நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமா. நான் இதில் வேற ஜோக்கா பேசினா உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில் பண்ணு. இங்கே வந்து ஏதாவது சீரியஸாக கதை சொல்லுன்றீங்க. இங்க ஈவன் பச்சை சட்டைன்னு சொன்னனால ரெண்டு சட்டை கட்டிட்டீங்களா? இல்ல சாக்ஸ் பச்சை கலர்ல போட்டு வந்திருக்கேன். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். அஜய். ஹாய் அஜய். ஹாய். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்க அடிக்கடி நிறைய கதை சொல்றப்போ பேர் மாற்றப்படுறதுன்னு சொல்றீங்க இல்லையா? எல்லாத்துலயுமே நிஜமாலே பேர் மாத்தா சொல்றீங்களா இல்ல சம்டைம்ஸ் பேர் மாத்தாமலே சொல்றீங்க? See, இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும், யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதில் நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லையாவது நடந்திருக்கும். சிலது என் லைஃப்பில் நடந்து நான் சொன்னேன்னா டேரெக்டாக மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோவில் நான் ஒரு கதை சொன்னேன். இப்போது நான் நிறையா அந்த டைமில் வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல இருக்குன்னு நான் ஒரு எபிசோடில் சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தார் எனக்கு. அவர் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அசிசமாக திட்டினார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேற யாராவது வச்சு சொல்வேன். பெயர் மாற்றி தான் சொல்வேன். பெயரோட சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்பில் பாதி ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகளில் என் தாய் இன்வால்வ்டாக இருப்பாங்க, நிறைய கதைகளில் என் வீட்டில் ஃபேமிலியில் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஒரிஜினல் நேம் வந்துடும். அப்புறம் பஞ்சு மிட்டாய்க்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமாக நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்கிறது தான் நல்லது. ஆச்சு இது கேட்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வந்த பாரு நீ. சூப்பர்ப்பா. வேற யாராவது? இல்லை ஃபர்ஸ்ட் ஓகே இப்போ தான் வந்தேன். கேர்ள், ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங் நீங்கள் தான் யார் வேணாலும் கேளுங்க. 2 பேரில் திரும்ப உன் பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டும். ஹாய்மா, ஐ லைக் யுவர் சானியா மிர்சா ஹேர் ஸ்டைல். Thank you. My name is Aarti. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலன்னா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலன்னா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டாதான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து it feels so relaxed, and the stories especially. So how does it feel for you to take that responsibility? Rendavathu question, how does your creativity, the process works in the story, the reach agano, idu enak share pannano? Ena in the weekly sollanungadhu ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் திங் I'll answer your first question. உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்னைக்கு நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமா. ஆனால் சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். சில நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஈ ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஏன் சவுக்கு சார் இப்படி ஆயிடுச்சேன்னு நிஜமாலே நான் சொல்கிறேன். லைக் எனக்கும் புரியும், ஐயோ இவர் நம்ம டெய்லி கேட்குறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்கிறான் சத்தமாக, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஐ ஃபீல் பேட் வென் இஸ் அவே ஃபார் அ லாங் டைம். சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையிலேருந்து கோர்ட் இதே பார்த்துட்டு ஜட்ஜ் என்ன சொன்னார், ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவராக இருக்கணுமே நினச்சிப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஐ சி வென் த ஆப்சன்ஸ் இந்த 2 இயர்ஸில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் மெயில் மீ, மெசேஜ் மீ இன்ஸ்டாகிராமில். எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப இதுன்னா இது வந்து நிறைய பேரோட ஹோல்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியாக எனக்கு தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி டு சே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில் போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாரம் எப்படியாவது வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். And also lot of things happen to me and I get நான் தப்பான வழியில் போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்பில் என்டர் பண்ண விடுவேன், அதுக்கப்புறம் அவங்கள துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும் போது ஏன் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது.
அண்ட் ஐம் ஹாப்பி வி ஆர் ஸ்டார்டிங் அகைன். ஐம் நாட் கோன் குவிட் எனி டைம் சூன். அடுத்த படம் டைரக்ட் பண்ணாலும் ஐ வில் கண்டினியூ திஸ். ஏன்னா முன்னாடி அது வந்து முதல் டைம் நான் ஒரு பெரிய படம் பண்ணுறேன் போது ஐ வாண்ட் டு புட் ஆல் மை எனர்ஜி இன் டு ஒன் திங். ரைட் நோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் போத். அதனால நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி வீக் I'll be there. எதை சூஸ் பண்ணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணோம். சில நேரத்தில் சின்ன வயசு 4வது நடந்த கதை எதுன்னு சொல்லுவேன், அந்த வீக்கில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீக்கும் ஏதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதில் வேற ஜோக்கா பேசினா உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில் பண்ணு, இங்கே வந்து ஏதாவது சீரியஸாக கதை சொல்லுன்றீங்க. ஸோ அதனால ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் வந்து என் லைஃப்பில் நடக்கலைன்னா வேற யாரோ லைஃப்பில் நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் டு ஐ ஃபீல் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய ஷோ நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல. பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாரத்தில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணவே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படி எனக்கு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூடு என்னவோ அதுதான் அந்த ஷோ. தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 மார்க்ஸே சொல்லிட்டேன் உங்களுக்கு. வணக்கம். யா வணக்கம். வணக்கம். நான் சக்தி. உங்கள் பெயர்? சக்தி. சக்தி. எத்தனை சக்தி இங்க வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி என் ஏழை அமுக்குங்கள். ஓகே. 3வது சக்தியில ஒரு சக்தி இங்க, ஒரு சக்தி. கன்ஃபியூஸ் ஆக வேணாம், என் ஃபுல் நேம் சொல்றேன். என் பேர் சத்யேந்திரன். சத்யதரன். சத்யேந்திரன். சத்யேந்திரன். Yes. சக்தி. சத்யேந்திரன். சொல்லடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருப்பு படத்துக்கு ரொம்ப பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ அதுக்காக தான் கருப்பு சட்டை போட்டு வந்தேன். சூப்பர்ப்பா. ஸோ இங்க ஈவன் பச்சை சட்டைன்னு சொன்னனால ரெண்டு சட்டை போட்டு கட்டிட்டீங்களா? வரதுனால இல்ல சாக்ஸ் பச்சை கலர்ல போட்டு வந்திருக்கேன். ஏய், நீ தானே அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண? ஏதோ பயங்கரமா ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இவரு இவ்வளவு பேர் இருக்காங்க. சரி, அடுத்தது என்ன? அடுத்து ஏதோ படம் எடுக்க போற, அதுக்கு என்ன பண்ண? என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போட்டு. சூப்பர். தேங்க்யூடா, தேங்க்யூ. பேசிக்கா நான் ஒரு பிகினர் கான்டென்ட் கிரியேட்டர். தெரிஞ்சது. இது நினைச்சேன், இவன் இப்படி கையா காலை தூக்கி காட்டும் போது இவனுக்கு ரெக்கமெண்டேஷன் வேற பண்ணீங்களே. இந்த என்னடா உங்களுக்கு வேணும்? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்களும் என்ன மாதிரியே அதே சேம் கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணு. நானும் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட் தான் பேசிட்டு இருப்பேன். ஓ, நான் உன்னை பார்த்து பண்ணிட்டேனே. அட பாவீங்களா. ஓ, this audacity these kids have. What is this, bro? I've been doing it from 200 years. Last 200 years I'm doing this. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுதா? இவங்க கிட்ட எதுக்குடா ரெக்கமெண்டேஷன்ல மைக் வாங்கி கொடுத்தீங்க? ஓகே, உன் பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யேந்திரன் அவன் பேரு. என்னோட நேம், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேரு சக்தி தாஷா. எப்படி பாத்தியா? அவன் பாத்தியா என்ன பண்ணான் பாத்தீங்களா? ரத்தம், நாடி, நரம்பு அனைத்திலும் ஃபாலோவர்ஸ் வெரி ஊரிய சத்யேந்திரனை பாருங்கள். ஓகே, போதுண்டா. உனக்கு வேணுங்கிறது கட்டிச்சுரா? இல்ல இப்ப என்ன அடுத்தது வேற ஏதாவது சட்டங்களை காட்ட போறியா? மோட்டிவேஷன் வேணும், அதுக்காக நான் கேள்வி. என்னதுடா? ஒரு மோட்டிவேஷன் வேணும் அதுக்காக. ஓகே. லைக் நான் ஒரு யங்ஸ்டரா என்னோட வேலைகளையும் பாக்குறேன், என்னோட கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கேன். த்ரூ அவுட்டா போகும்போது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது. லைக் ஸ்டாப் பண்ற, முடிச்சிடலாம், வேண்டாம் அப்படின்லாம் வந்து மைண்டுக்குள்ள தோணுது. இந்த நேரத்துல கனவுல நோக்கி போயிட்டு இருக்கேன். 2 கையிலயுமே துடுப்பு இருக்கு. ஓகேவா? உங்களுடைய 4 வார்த்தைகள் அஸ் எ யங்ஸ்டரா எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி, உங்களோட 4 வார்த்தைகள் துடுப்பாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஆஹா, தம்பி சத்யேந்திரன் மைக் கொடுத்துருப்பா. நானே பதில் தான் நான் தானே சொல்ல போறேன். மைக் கொடுத்துரு. நீ கொடுத்துரு. பதில் 4 வார்த்தை சொல்றேன்டா. சொல்லி நான் கண்டிப்பா சொல்றேன். சரி, நீங்க பேசினே இருக்கிறீங்க. நாங்க பேசும்போது சத்யேந்திரன் சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது பாத்தீங்களா? சத்யேந்திரன், தேங்க்யூப்பா. உன்னோட பேஜ் என்னன்னு தெரியல. நீ என்ன உன்ன மாதிரியே நானும் கண்டென்ட் பண்றதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாம காப்பி அடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த அவர் இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஏன்னா இந்த படமே நான் எடுத்துக்கிறேன். இதான் என்னோட ரீசன்ட் மெமரியில இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா. நான் உள்ள ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் அ பிக் ஆஃபர் ஃபார் மீ, சூர்யா சாரோட படம். ஸோ ஐ தாட் இட் வில் பி கிரேட். பயங்கர பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த பிரச்சனையும் இல்லாம இதுக்கு ஃபண்ட் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இது பயங்கரமா போகும், அந்த எதிர்பார்ப்புல தான் போனேன். பட் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காம இதுல வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. நிறைய டைம் நான் இதை ஈஸியாக குவிட் பண்ணியிருக்கலாம். குவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. பட் ஆனால் எங்கேயோ ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு இட். அண்ட் அதோட ரிசல்ட் தான் இந்த ஃபேரி டெய்ல் மாதிரி ஒரு எண்டிங். ஸோ நம்ம விடுறதுக்கு எப்பவுமே நிறைய ரீசன்ஸ் வரும். அதெல்லாம் நான் இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது வந்து இட்ஸ் கால் லீக். நம்மளுக்கு நிறைய விடுறதுக்கான காரணம் வரும்போது நம்ம அதை விட்டுடுறோம். இப்போ நான் ஜிம்முக்கு போகலான்னு நினைப்போம், 3 நாள் 4வது நாள் விட்டுருவோம். குடிய விடலான்னு நினைப்போம், ஒரே ஒரு வாட்டி ஒரு பீர் குடிச்சிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் லீக். இந்த மாதிரி நம்ம மைண்ட்ல உறுதி இல்லாத விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ரிசல்ட்ஸும் லீக் ஆகிட்டே இருக்கும்.
ஒரு பக்கெட்டை வச்சு அதில் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணியை பிடிச்சிங்கன்னா அந்த பக்கெட் ஃபுல்லே ஆக முடியாத மாதிரி தான் நம்ம மைண்டில் நிறைய லீக் இருக்கு. என் மைண்டில் நிறைய லீக் இருக்கு. த மொமெண்ட் ஐ அரஸ்டட் த லீக் ஐ ஒன் அண்ட் ஐ கீப் வின்னிங் பிகாஸ் என்னோட மைண்டில் இந்த லீக் இல்லை. நான் வின்னு சொல்றது, படம் ஓடுறது, பாட்காஸ்ட் வருது, அதெல்லாம் சொல்லல. ஐ எம் ஹாப்பி, ஐ ஃபீல் அக்கம்ப்ளிஷ்ட், ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஏன் அப்படின்னா என்கிட்ட லீக் இல்லை. என்னால் குடிக்காமல் இருக்க முடியும், என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியும், என்னால் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 117 நாள் இந்த படத்தோட ஷூட்டிங் போது நான் இருந்திருக்கேன். என்னால் இருக்க முடியாதுன்னா இதெல்லாம் எல்லாருமே என் கூட இருக்கிறவங்க எப்படி நீலாம் இவ்வளோ டென்ஷனாக ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, எப்படி என்னால் முடிஞ்சது. ஸோ சம்வேர் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் லீக். நம்ம உடம்புல, மைண்டில் நம்மளுக்கு இது கிவ் அப் பண்ணிடுவோம், ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவோம். இது ரிசல்ட் ஓரியன்டாக சொல்ல. நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் கண்டென்ட் யூடியூப் பேஜுக்கு அவ்வளோ வரணும், ஸ்பாட்டிஃபைல இவ்வளோ வரணும், ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் வரணும், அதில் சொல்ல. நம்ம பண்ணுற டெய்லி வேலையிலேயே நம்மளுக்கு லீக் இருக்கு. சம்வேர் அரஸ்ட் தட் அண்ட் எவ்ரி திங் வில் ஃபாலோ. ஓகே சத்யேந்திரன், ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் உங்ககிட்ட மைக் வேணாம்பா.